போன வாரத்துல இருந்து நம்ம அந்த வசனத்தை மீண்டுமாக நம்ம வந்து படிப்போம். மெத்தியு 10வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும். மெத்தியு 10வது அதிகாரம் 34லேருந்து 37. போன வாரம் இந்த வசனத்தை குறித்து நான் விளக்கி சொல்லிட்டேன். நம்ம மீண்டுமாக ஒரு தடவை கடந்து போவோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம மற்ற காரியத்தை பார்ப்போம். மெத்தியு சாப்டர் 10 verse 34 to 37. மெத்தியு 10வது அதிகாரம் 34லேருந்து 37வது வசனம் படிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகனுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனையாவதும் தாயாவதும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் ஒண்டிதான் உயர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒண்டிதான் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட தக்க தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் மீண்டுமாக சொல்றேன், நீங்க முழு நம்பிக்கையும் முழு விசுவாசத்தையும் நீங்க தேவன் மேல மட்டும்தான் வைக்கணும். ஹல்லேலூயா. அவரை நம்புவர்கள, அவரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை நம்பி வாழ்றவங்க ஒரு நாள் சோர்ந்தும் போகவும் மாட்டாங்க, ஏமாற்றமும் அடைய மாட்டாங்க. இன்னைக்கு அநேக மனிதர்களை நம்பினால்தான் நம்ம கண்ணீர், வேதனை, துக்கம், பாடு எல்லாமே நம்ம கடந்து போகிறோம். இது எல்லாமே நம்ம கடந்து போயிருக்கோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் இது கடந்து போகாத ஒரு காரியமே கிடையாது. எல்லாரும் கடந்து போயிருக்கோம். ஆனால் தேவன் வார்த்தை சொல்லுது, தேவன் வந்து சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை போட வந்திருக்கிறார். உங்க வீடு இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம் தெரியுது உங்களுக்கு. நீங்க பாக்குறீங்களா? நீங்களே அறிந்து கொள்ளுங்க, யார் தேவனுக்குள்ள இருக்கா, யாரு தேவனை விட்டு வெளியே இருக்காங்க. தேவனுக்குள்ள இருக்கிறவங்க எப்பொழுதும் சமாதானத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கிறவங்க எப்பொழுதும் சமாதானத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. தேவனுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் பிரச்சனை, போராட்டம், சண்டை, என்னது என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல சந்தோஷமா இருக்கிற குடும்பமும் சமாதானமா இருக்கிற குடும்பம் எப்படியாக இருக்கும்? மரண வீடு மாதிரிதான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோட வீடு அப்படிதான் இருக்கு. இப்போ துக்கம் நிறைந்த வீடாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளோட தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை அழைக்க வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவோட பிள்ளைங்கள்ட்ட எப்பொழுதும் அந்த சமாதானம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை எப்படி மீறி கடந்து போகணும்னு தான் நினைப்பாங்க. அந்த பிரச்சனையை சுத்திட்டு இருக்கணும்னு நினைவும் மாட்டாங்க. இங்க இந்த வார்த்தை வந்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கியா வீட்டாருன்னா நம்ம வீட்டு மட்டும் நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாத்தையும் நினைக்கலாம். நம்மளோட சபை கூட நம்மளோட வீடு தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சத்துருவே தன்னுடைய வீட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு நேராக சொல்றேன், உங்க மனைவியும் நம்பாதீங்க, உங்க கணவரையும் நம்பாதீங்க, உங்களோட பிள்ளைகளும் நம்பாதீங்க. அதை கொடுத்த தேவனை நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கை அளிக்கிற தேவனை நம்புங்க. ஆமென், ஆமென். அவங்க இப்ப இருப்பாங்க, மறுநாள் இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் சதா காலமும் நம்மளோட இருக்கிற ஒருவர் மட்டும்தான். யாரு? நம்மளோட தேவன், நம்மளோட இயேசு கிறிஸ்து, நம்மளோட ஆவியானவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து தேவன் அதிக ஒரு நம்பிக்கை, தேவனே சார்ந்து இருக்கிறீங்க, தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா, மனுஷன் எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்தாலும் நீங்க வந்து பதற்றம் அடைந்தாலும் அதுல ஒரு நிதானம் நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கத்துக்கொண்டுட்டீங்க, மனுஷனை பார்க்க கூடாது, யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். நீங்க தேவனே பார்க்காம திடீர்னு மனுஷனை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அவ்வளவு. அந்த நேரத்துல உங்களால கடந்தே போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை உங்களால மேற்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள நிலை நிற்கவும் முடியாது. ஆமென். சோ ஒரு மனுஷனோட சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நீங்க தகப்பனும் தாயும் உங்க பிள்ளையும் இல்ல மற்ற மனுஷன் மற்ற காரியத்தை நீங்க மின் வைக்கும் போது தேவன் காட்டிலும் அது விக்கிரம் மாறாது. அதையும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம வந்து இன்னைக்கு நான் நிறைய கதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அவரோட வாழ்க்கையை கடந்து போனாருன்னு என்னோட சேர்ந்து யோவான் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் John chapter 7 verse 1 to 9. யோவான் 7வது அதிகாரம் 1லிருந்து 9. John chapter 7 verse 1 to 9. படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. பாருங்க, யார் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடுகிறார்? யூதர்கள் வகை தேடுகிறாங்க. அந்த நேரம் என்ன பண்டிகையா இருந்தது? கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர், யாரோட சகோதரனா? இயேசு கிறிஸ்துவோட உடன் சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு பாங்க. இயேசுவோட சகோதரர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னோட கிரியைகள் எல்லோரும் பார்க்கும்படி இந்த இடத்தை விட்டு நீ யூதேயாவுக்கு போய். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவர் மறைவா இருக்கிறாரு. ஏன்னா அங்க யூதர்கள் கொலை செய்ய வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவரோட சொந்த சகோதரர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, இந்த இடத்தை விட்டு நீ யூதேயாவுக்கு போ. அங்க போயிட்டு உன்னோட கிரியைகளை நீ செய். என்ன கிரியை? உன்னோட அற்புதம் அடையாளத்தை இன்னும் அதிகமாக செய். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்த இடத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். பாருங்க, பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். இங்க இயேசு கிறிஸ்துவோட சகோதரர் தன்னுடைய இயேசுவை அப்படின்னா தன்னோட சகோதரரை என்னவா புரிஞ்சு கொண்டிருக்காரு? உங்களுக்கு விளங்குதுங்களா? என்னவா அப்படின்னா, நீ பிரபலமா இருக்க ஆசைப்படுறதுனால நீ இவ்வளவு காரியத்தை செய்யற. இந்த மாதிரி பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் அந்த ரங்கத்துல இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் யூதேயா விட்டு இந்த இடத்துல இருக்கிறாரு? ஏன்னா ஜனங்க யூதர்கள் கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறதுனால அவர் இங்க இருக்கிறாரு. ஆனா தன்னோட சகோதரனை அவரை புரிந்து கொள்ளாதபடினால அவர் என்ன சொல்றாரு? நீ இன்னும் நிறைய அற்புதங்களும் அதிசயத்தை செய். நீ அதுவும் யூதேயாவில் போய் செஞ்சனா உன்னோட கீர்த்தி நீ இன்னும் ஃபேமஸா ஆகிருவ. ஹல்லேலூயா. இன்னும் ஃபேமஸா ஆகிருவ. அவர் சொன்ன ஆலோசனை தவறா? இப்போ ஒரு நம்ம தாய் தகப்பனா இருக்கும். எப்பொழுது பிள்ளை நல்லா மகிமை பெற்றா ஒரு ஃபேமஸா இருக்குன்னு தான் நினைப்போம். ஆமாங்களா? அவங்களுக்கு ஒரு திறமை இருந்தா. இப்போ ரேகன் கீபோர்டு வாசிக்கிறேன், எனக்கு இன்னும் ஆசையா இருக்கும் அவர் எல்லாத்துலயும் அவர் கீபோர்டு வாசிக்கணும். வெளியே குரூசெல்லாம் போய் கீபோர்டு வாசிக்கணும். அது எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு பிரியாசம். சகோதரி கூட அந்த மாதிரி பிரியாசம். தன்னோட சகோதரி நல்லா இருக்கணும், சகோதரன் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரியாசம். அதே நினைவுல தான் யார் சொல்றா? இயேசுவோட சகோதரன் சொல்றான். ஆனா நீங்க எப்பொழுது விளைக்கொள்ளணும், எல்லா ஆலோசனையும் சரியாக இருக்கும் என்று நீங்க எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா ஆலோசனையும் சரியாக இருக்கும் என்று எண்ணவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவோட சகோதரன் இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கும் போது அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அவர் கிறிஸ்து யார் என்று இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீ மறைமுகமாக இருக்காத, நீ வெளியே போயிட்டு இன்னும் உன்னோட அற்புத அடையாளத்தை செய்ய. அப்பதான் நீ இன்னும் ஃபேமஸாக மாறுவ. புரியுதுங்களா? இன்னும் ஃபேமஸாக மாறுவ. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு அநேக ஆலோசனை கொடுத்தாலும் அது தேவ வார்த்தையோட ஒப்பிட்டு பாடுங்க, அது சரியான ஆலோசனையா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவன். இப்படிப்பட்ட காரியத்தை தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆலோசனை வருதுன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் விரும்புகிறாரா? இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரான்னு தேவன் வார்த்தையை வைத்து ஒப்பிட்டு முடிவெடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட மனைவி தானே, என்னோட கணவர் தானே, என்னோட பிள்ளைங்க தானே, என்னோட உற்றோர்கள் தானே எனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு நீங்க என்ன உங்களோட எண்ணம் தவறே கிடையாது. ஆனா அது காட்டிலும் உங்களை படித்த தேவன் உங்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமான நன்மைக்குள்ளான சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. மனுஷன் கொடுக்கிற வீணான வார்த்தையை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க.
ஹல்லேலூயா. மனசோட வீணான வார்த்தை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க, அதுல விழுவாதீங்க. நீங்க விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க உங்களை தூக்க. அதுல இருந்து மீறி வர்றதுக்கு உங்களுக்கு தேவனோட பலன் வேணும். நீங்க தேவனோட பலத்தை நாடுனீங்கன்னா, இது நீங்க தேவனோட பலத்தை தேவனோட உதவி நாடாதவர்களாக இருந்தீங்கன்னா அது எழுந்து நீங்க கடந்து செல்ல ரொம்ப நேரம் ஆகும். ஆமென். தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சகோதரன் அவரை விசுவாசியபடியால் அப்படி சொன்னார்கள். நீங்க எப்பொழுதும் நம்ம பாருங்க, நம்ம வந்து கிறிஸ்துவோட பிள்ளைங்க தானே. கிறிஸ்துவோட பிள்ளைங்க தேவ வார்த்தையில வளர்த்தப்பட்டு அப்படின்னா அதன் பிரகாரமாக வாழ்கிற போய் தேவனோட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. பேசுறாங்க, ஆனா அந்த வாழ்க்கை அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் அறியாதவங்களா அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க தேவ பிள்ளைங்க, நீங்க தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவங்களாக இருக்கணுமே தவிர தேவன் அறியாதவங்கள ஆலோசனை எடுத்துக்கொண்டு நீங்க வாழ்றவங்களாக இருக்கக்கூடாது. அவன் உலகத்தை பிரதிபலித்து அந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறான். ஹல்லேலூயா. நீங்களும் தேவனிடமிருந்து ஞானத்தையும் அறிவு பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையை நீங்க தருகிறீங்க. அது எப்பொழுதும் நீங்க விளங்கி கொள்ளணும். ஆமென். அது எப்பொழுதும் நீங்க விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு நான் தேவனோட வார்த்தை போதிக்கிறேன்னா நான் பிரகாரமான வாழ்றவங்களா இருந்தேன்னா என்கிட்ட ஆலோசனை கேளுங்க. தேவனோட வார்த்தை மட்டும் பேசுறேன், ஆனா என்னோட வாழ்க்கை அதன் பிரகாரமா இல்லைன்னா நான் பாத்திரம் நல்ல, நான் ஆலோசனை கொடுக்க பாத்திரம் நல்ல, தேவனை பிரதிபலிக்கிறதுக்கும் நான் பாத்திரம் நல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு முன்ன படிச்சோம் இல்லையா, கிருபையில்லாத விசுவாசம் செத்தது. நீங்க தேவனோட பிள்ளை என்றால் தேவன் செய்த எல்லா காரியத்தையும் நீங்க பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனோட பிள்ளைங்க. தேவனோட பிள்ளை தேவனோட வாய் வார்த்தைனால சொல்றதுனால நீங்க தேவனோட பிள்ளையா மாற முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட சகோதரர் இயேசு கிறிஸ்துவை அறியாதனால அவர் விசுவாசிக்கிறதுனால அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்மளோட சத்துரு யாரு? வீட்டாரு. நம்பிக்கை வைங்க, உங்க கூட இருக்கிற மேல நம்பிக்கை வைங்க. ஆனா தேவன் மேல மட்டும்தான் கண்மூடிய நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. மனுஷன் மேல கிடையாது. மனுஷன் மேல கண்மூடியான நம்பிக்கை வச்சுன்னா நீங்க குருடன். என்னது? நீங்களும் நானும் குருடன். தெரியும் மனுஷன் மேல என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. உங்க கூட இருக்கிறவங்களோட செயல் பேச்செல்லாம் உங்களால கண்டுகொள்ள முடியும். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் உங்களால அறிந்து கொள்ள முடியும். ஆனா அப்பயும் என்ன பண்றோம்? நம்பிக்கை வைக்கிறோம். அப்பயும் அதுதான் வைக்கிறோம். அதை வச்சுதான் கடந்து போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு வழி காட்டினார்னா அதுதான் நித்தியமான வழி. மனுஷன் காட்டுற வழிலாம் நித்தியமான வழியே கிடையாது. தொடர்ந்து படிங்க வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன வேலையை பார்த்து ஆயத்தமா இருக்குதுன்னு சொன்னாரு? என்னோட வேலை இன்னும் வரல. அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து யூதேயாவுக்கு போயிட்டு உன்னுடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் இன்னும் அதிகமா செய்ய, அப்பதான் நீ ஃபேமஸா ஆகுவனு. அதுக்கப்புறம் தேவனோட வார்த்தை சொல்லுது, இவர் இன்னும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதனால அவர் அப்படி சொன்னாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து இன்னொரு பதில் சொல்றாரு, என்னோட வேலை இன்னும் வரல, ஆனா உங்களோட வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்குது. இயேசு கிறிஸ்து போல இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசோட வேலை என்னது எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருங்க. அவனோட வேலை நான் ஸ்டாப். தெரியுங்களா? எப்படி பஸ் நான் ஸ்டாப்போ அதே போல அவனோட வேலையும் நான் ஸ்டாப். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஏன்னா நீங்க யாருடையவங்க? நீங்க வந்து உலகத்தாருனால உலகம் உங்களை பகைக்காது. போன வாரம் சொல்லி கொடுத்தது போல உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும்.
ஹல்லேலூயா. உலகம் எப்பொழுதும் அதுக்கு பிரியமா அதுக்கு செவி கொடுத்து வாழ்றவங்க, அப்புறம் அது நினைக்கிற போல வாழ்றவங்கள அது எப்போது என்ன பண்ணும்? நேசிக்கும். அது எப்போது நேசிட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது கொடுக்க யார் செய்யறா? வேசியா வேசி செய்வாங்க, விபச்சாரமா விபச்சாரம் செய்வாங்க, பொய்யா பொய் பேசுவாங்க, களவு செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா அது கொடுக்குதா? அதையும் செய்வாங்க. ஏன்னா உலகம் தன்னுடைய நேசிக்கும். இவங்க உலகத்தை அவங்க ஏற்றுக்கொண்டனால உலகம் அதை நேசிக்குது. ஆனா கிறிஸ்துவ சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை என்னைக்கும் பகைக்காது, அது கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்குது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயத்திற்கு வரல, அது செய்கிற அநியாயத்தை வெளியரங்கமாக காட்டும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்க என்று அறியாமையே செய்து கொண்டிருக்கிறாங்க, புரியாமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறாரு, நம்மளுக்குன்னு ஒரு வழிகாட்ட தேவனோட வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதன் பிரகாரமாக நம்மள வழி நடத்த தேவன் நம்மளுக்கு வார்த்தையை அள்ளி கொடுக்கிறாரு. இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ பேசணும், இப்படிதான் வாழணும்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை அவர் உலகத்துக்கு சொல்லும் போது அது உலகத்துக்கு விரோதமாக இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து அவரை பிரசங்கிக்கும் போது உலகத்துக்கு ஒத்தி பேசுவாரா இல்ல எதிர்த்து பேசுவாரா? எதிர்த்து தான் பேசுவாரு. ஹல்லேலூயா. எதிர்த்து தான் பேசுவார். அப்ப நம்ம ஒரு காரியத்தை எதிர்த்து நிற்கும் போது அங்கிட்டு உள்ளவங்கள நம்மள எதிர்த்து தான் நிற்பாங்க. அது எப்பொழுதும் நீங்க விலகிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு மனுஷன் எதிர்த்து நிக்கிறானா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க தேவனோட மனுஷன் உலகத்தான். ஹல்லேலூயா. அது சபைக்குள்ள இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, நீங்க தேவ வார்த்தையால் நிரப்பப்பட்டு தேவனோட சித்தத்தின்படி நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வீட்லயும் சரி சபையிலும் சரி உங்க சுத்தி வட்டாரத்திலும் இருந்தாலும் நீங்க தேவனுக்கு உறுதியா நிக்கிறத விடாதீங்க. உலகம் உங்களை பகைத்தாலும் சரி, உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, யார் உங்களை விட்டு போனாலும் சரி, நீங்க கிறிஸ்துவுக்கு உறுதியாக நில்லுங்க, வைராக்கியமாக நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பி அந்த வசனத்தை படிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு விலகி போயிட்டாரு. நீங்க எப்பொழுதும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா ஆலோசனையும் நம்மளுக்கு பொருந்தாது. ஆமென். எல்லா ஆலோசனையும் நம்மளுக்கு பொருந்தாது. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்து கொண்டு வருகிற வார்த்தையாக இருந்தா, கிறிஸ்து கொண்டு வருகிற ஆலோசனையா இருந்தா அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக கீழ்ப்படிந்து போகிறவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கும் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு போராட்டத்தை எவ்வளவு கஷ்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம வேலை இடத்துலயும் சரி, நம்ம குடும்பத்தின் மத்தியிலும் சரி, சபையிலும் சரி, நம்மளோட உற்ற உறவின் மத்தியிலும் சரி, நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பாடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்து நிமித்தம் இந்த காரியத்தை கடந்து வந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமென். இதோட நான் சொல்ல முடியும், நீங்க கிறிஸ்து நிமித்தம் இவ்வளவு பாடுகளை நீங்க கடந்து வந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. நான் கிறிஸ்துவுக்காக இவ்வளவு நிந்தைகளும் இவ்வளவு அவமானத்தையும் நான் கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா உங்களோட சொந்த கிரியையினாலேயோ உங்களுடைய சொந்த பலவீனத்தினால நீங்க எல்லா காரியத்தை கடந்து வரீங்க, போராட்டம் அவமானம் கடந்து வரீங்கன்னா மன திரும்புங்க. ஆமாண்டா, மன திரும்புங்க. ஹல்லேலூயா. மன திரும்புங்க. எப்பொழுதும் நினைத்துக்கொள்ளுங்க, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு, நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா நம்ம எப்படி தெரியுங்களா வாழுவோம்? இஷ்டத்துக்கு போல வாழும். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் எதுக்கு உங்களை கீழ்படியும்? ஆமே, அப்படிதான் நம்ம வாழ்வோம். இது கிறிஸ்துவோட ஒரு காரியம். இது என்னது? கிறிஸ்துவோட ஒரு காரியம். அப்படின்னா கிறிஸ்து தன் வீட்டாரே என்னது நமக்கு சத்துருன்னு சொன்னது போல இங்க ஒரு காரியம். இன்னொரு கதையை போய் பார்ப்போம். யோவான் 12வது அதிகாரம் 9-11 வசனம். John chapter 12 verse 9-11. யோவான் 12வது அதிகாரம் 9-11 வசனம். John chapter 12 verse 9-11 படிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, பாருங்க, இது எப்ப நடக்குதுன்னா லாசருவை உயிரோட எழுப்பின பிறகு நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா லாசரு மரித்து எத்தனை நாள் ஆயிட்டு? 4 நாள் ஆயிட்டு. இயேசு கிறிஸ்து அவரை உயிரோட எழுப்புறாரு. எழுப்பின பிறகு அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். பாருங்க, அங்க ஜனங்க இயேசு மட்டும் பார்க்க வரல, யாரையும் பார்க்க வந்தாங்களாம்? லாசருவையும் பார்க்க வந்தாங்க. ஏன்னா லாசரு தேவனோட மகிமையை பெற்று கொண்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து நிமித்தம் அவன் உயிரோட எழுப்பப்பட்டான். அப்படின்னா தேவனோட மகிமை யார் மேல இருக்கு? லாசரு மேல இருக்கு. அப்ப ஜனங்க, திரளான கூட்ட ஜனங்கள் லாசருவை இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்க்க வரல, லாசரையும் பார்க்க வந்தாங்க. லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால், பாருங்க, யார் நிமித்தம்? லாசருவின் நிமித்தம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்குமா? நம்மளை கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வரவங்க இருக்கிறாங்களா? அந்த வார்த்தை அப்படிதான் சொல்றது. லாசரு நிமித்தம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம நிமித்தம் அநேக பேரை கிறிஸ்துவை தூஷித்து போறாங்க. நீங்க நானே என்ன கிறிஸ்துவங்க? நம்ம நிமித்தம் இயேசு நாமம் தூஷிக்கப்படுது. நம்மளோட கிரியை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறாங்க. நம்மளோட நிமித்தம் அநேக ரட்சிப்பு அடையாம போகிறாங்க. ரட்சிப்புனா கிறிஸ்துவிட அந்த ரட்சிப்பு நான் சொல்ல, காப்பாற்றப்பட முடியாம போறாங்க. ஏன்? நம்ம அதான் எப்போதும் நம்ம தான் இயேசுவை பிரதிபலிக்கணும். நமக்கு நம்ம தான் இயேசுவை வெளிக்காட்டுறவங்களாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா நம்மளே அந்த இயேசு வெளிக்காட்ட வேண்டிய நம்மளே அவரை தூஷிக்க, அவரை நாம தூஷிக்க பிரகாரம் நம்ம வாழ்றோம்னா, அப்ப நீங்களும் நானே என்ன கிறிஸ்தவங்க? என்ன நமக்கு தகுதி இருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கு? இன்னைக்கு லாசரு நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசித்தாங்களாம். இன்னைக்கு நம்ம நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் வருங்களா? நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, படிங்க பஷ்னி. பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். கிறிஸ்துவை நிமித்தம் யாரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்? லாசருவை. கிறிஸ்துவாக நம்ம அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாக நம்ம என்ன கொடுக்க இருக்கணும்? ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருக்கணும். நம்ம இருக்கிறோமா? நம்மளுக்கு அப்படிப்பட்ட பாடு ஒன்றும் வரல. அப்போஸ்தலர் டைம்ல அவங்க கடந்து போன பாடு நம்ம ஒன்றும் பண்ணல. இன்னும் நம்ம எதுக்காக தெரியுங்களா நம்ம பாடுபட? நம்மளோட சொந்த இச்சைக்காக, நம்ம சொந்த ஆசைக்காக, நம்ம குடும்பத்துக்காக தான் இன்னும் பாடுபடுறோம். எப்ப நம்ம கிறிஸ்துவாக பாடுபட போறோம்? நீங்களே சொல்லுங்க. எப்ப நம்ம கிறிஸ்துவாக பாடுபடுறோம்? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை இருக்கு. நான் பாஸ்டர் சொல்லுவேன், என்னோட பிரசங்கத்தை கேட்டு என்னை கல் விட்டு அடிக்கும். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. தேவனுக்காக நம்ம ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாசரு நிமித்தம் அநேக பேர் கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தாங்க.
அது மட்டும் இல்ல, லாசருனால அநேக கிறிஸ்துவை பின்பற்றாங்க, அநேக கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க சொல்லி யூதர்கள் லாசருவை கொலை செய்ய முயற்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஏமாத்திரும் ஒண்ணு நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். தேவனுக்காக எப்ப நம்ம எழுப்ப போறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வர்ற பாடும், நம்ம சொந்த செயல்னால வருகிற பாடம் நம்மளால தாங்க முடியல. இப்ப தேவனுக்காக பாடு நம்ம எப்ப படுமா பட மாட்டோமா? கிறிஸ்துவாக நம்ம பாடுபடுமா பட மாட்டோமா? ஹல்லேலூயா. இதுதான் பெரிய பாடு. நம்ம இந்த பாடே ஒண்ணு வைக்காம நம்ம இன்னும் லேசான உபத்திரவத்தை கடந்து போறோம். இன்னும் என்ன உபத்திரவம்? லேசான உபத்திரவம். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கேட்கறவங்களும் இருக்கிறாங்க, யூடியூப் மூலமா கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க பாட அறிந்து பாருங்க. இந்த பாடு கிறிஸ்துனால நீங்க படுறீங்களா? கிறிஸ்து நிமித்தமாக படுகிறீங்களா? அப்ப நீங்க ஒன்னும் கிறிஸ்துக்காக நீங்க ஒன்னும் எழுப்பவே இல்லைந்தாரு. நீங்க ஒன்னும் கிறிஸ்துக்காக எழுப்பல. கிறிஸ்துக்காக எழுப்பினவங்களோட பாட அப்போஸ்தலரை போய் படிச்சு பாருங்க. பவுல் செத்து போயிட்டாங்க சொல்லிட்டு பவுல் இறந்துட்டு கல்லு விட்டு அடிச்சு பவுல் இறந்துட்டு தூக்கி நகரத்து வெளியே போடுறாங்க. ஏன்னா உள்ளுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு அவர் ஏற்றி போறாரு, கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க பவுல. யாருக்காக? கிறிஸ்துக்காக. இன்னைக்கு நீங்க படுற ஆமானம் யாருக்காக? எனக்காக. உங்களுக்காக நீங்க ஒரு பாடு, உங்களுக்காக நீங்க அவமானப்பட்டுக்கிறீங்க, உங்களுக்காக நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க. அது எல்லாமே உங்களோட சொந்த கிரியையினால, உங்களோட சொந்த கிரியையினால, சுயத்தினால செய்த கிரியையினால நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க. கிறிஸ்துக்காக பாடு எங்க? எல்லாரும் சொல்றீங்க கிறிஸ்து நிமித்த பாடு அனுபவிக்கிறார், கிறிஸ்து நிமித்த பாடு உண்மையில நீங்க கிறிஸ்து நிமித்த பாடு அனுபவிக்கிறீங்களா? யாருமே உன கிறிஸ்து நிமித்த பாடு அனுபவிக்கல. உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா இல்ல கவலையாக இருக்கணுமா? யார் தீர்மானிக்கணும்? நீங்களே சொல்லுங்க, யார் தீர்மானிக்கணும்? நானா? பாஸ்டரா? அப்புறம் யாரு? எல்லாரும் தலை மட்டும் அழட்டுறீங்க. யாரு? நம்ம தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நீங்க எழுப்பணும்னா அது நீங்க தான் தீர்மானிக்கணும். மற்றவங்க உங்களுக்காக தீர்மானிக்க முடியாது. எனக்கு எப்போதும் டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருந்துச்சுன்னா, நான் எழுப்பாத படிக்க எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே நான் அசட்டை பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. அதை என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை என்னை வேதத்தை படிக்க விடல, அதை என்னை ஜெபம் பண்ண விட மாட்டேது, அதை என்னை எழுப்ப விட மாட்டேதுன்னா கடந்து போக வேண்டியதான். அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட சித்தியை தேவ வார்த்தையினால் நிரப்புங்க. உங்க சித்தியை தேவனுடைய வார்த்தையினால நிரப்புங்க. அப்ப அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை நம்ம கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென். அவர் நம்மளுக்கு நம்மளோட பாதைக்கு வெளிச்சத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாருங்க. நீங்க தவறான வழியில அப்படியே இருட்டுல நீங்க நடந்து போக கூடாதுக்காக தேவன் வெளிச்சத்தை காட்டிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா நடக்கணும், கரெக்டா போய் சேரணும்னுக்காக அவர் செய்யறாரு. அந்த தேவன் எங்கேயாச்சும் நம்ம நினைச்சு பார்க்கணுமா? எங்கேயாச்சும் அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. யோவான் 18வது அதிகாரம் 9-11. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் கிறிஸ்துக்காக பாடுபடல, ஆனா கிறிஸ்து நம்மளுக்காக நிறைய பாடு அனுபவிச்சு
அவர்தான் உண்மையான தெய்வம். நமக்காக அநேக பாடுகளை அனுபவிச்சிருக்காரு. நம்ம ரட்சிப்பு அடியும்படியாகவும் அவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கும்படியாகவும் அவர் அநேக பாடு நம்மளுக்காக அனுபவிச்சிருக்காரு. ஆனா இன்னும் நம்மளுக்காக பாட அனுபவிச்சிருக்கோம். ஏசு நாளைக்கு வந்துட்டாருன்னா, நீங்களே சொல்லுங்க, ஏசு நாளைக்கு வந்துட்டாருன்னா முடிஞ்சது எல்லாமே. ஆமாங்க தானே? எப்ப நம்ம தேவனுக்காக நம்ம எழுப்ப போறோம்? எப்ப நீங்க உங்களை பத்தி, உங்களை சார்ந்திருக்கிறத பத்தி மற்றும் யோசிக்காம தேவனுக்காக நீங்க கடந்து போக போறீங்க? இன்னும் நம்ம ஏன் சுயநலமாவே யோசித்து கொண்டு நம்ம இருக்கிறோம்? இயேசு அறியாதவனுக்கு நம்மளோட வாழ்க்கை சரியில்லை. ஆமா தானே? ஆமாங்களா இல்லையா? இயேசு அறியாதவனுக்கு, இயேசு கிறிஸ்து தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாகவே நம்ம வாழ்க்கை சரியில்லை. அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம இயேசு கிட்ட வந்தோம். ஆமாவா இல்லையா? அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கு, அந்த வாழ்க்கை ரொம்ப பாடா இருக்கு, அந்த வாழ்க்கை ரொம்ப அசிங்கமா இருக்கு, அந்த வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இல்ல, ஒரு வழிகாட்டு இல்லைன்னு சொல்லி தானே அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு ஏசுகிட்டு வந்தீங்க. ஆமா தானே? நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப யாருக்குள்ள வாழ வந்திருக்கீங்க? ஏசுக்குள்ள வாழ வந்திருக்கீங்க. அப்ப நீங்க ஏசுக்காக தானே வாழணும். நம்ம ஏசுக்காக தானே வாழணும். ஏன் இன்னும் அங்க வாழ்ந்தது உங்களுக்காக வாழ்ந்தது போல ஏன் கிறிஸ்துக்குள்ள வந்து மீண்டும் உங்களுக்காக நீங்க வாழ்றீங்க, கிறிஸ்துக்காக வாழ்றீங்க? வாழுங்க. இன்னைக்கு எல்லாரோட நம்பிக்கை என்னன்னு தெரியுங்களா? அங்க வாழ்ந்தா பாதுகாப்பு இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருந்தா பாதுகாப்போட நம்ம வாழலாம்னு அப்படின்னு நினைத்து வராதீங்க. எல்லாத்துக்கும் அந்த அடைக்கலம் கிடையாது, எல்லாத்துக்கும் அந்த தஞ்சம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தவான் ஒன்றிதான் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள தங்க முடியும். நீதிமான் ஒன்றுதான். இன்னைக்கு நீங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. இது என்ன பாடு? இது சொந்த பாடு, ஏசு பாடு இல்ல. இது சொந்த பாடு. சொந்த பாடுக்காக நம்ம பாடுபட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. இது 3வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 27வது வசனம். John chapter 13 verse 21 ல இருந்து 27 வரைக்கும் திருவிருந்து படிங்க. யோவான் 13வது அதிகாரம் 21 ல இருந்து 27வது வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாருக்கு சொன்னா? தன்னோட சீஷர்கள்ட்ட. அவர் வந்து லாஸ்ட் சாப்பிடு அந்த டைம்ல அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இது பெரிய பாடு இல்ல? அப்படின்னா 3.5 வருஷம் தன்னோட பயணம் செய்து எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட இருக்கிற அன்பு, அவர்கிட்ட இருக்கிற என்னெல்லாம் அவர்கிட்ட இருக்குதோ அது எல்லாமே வெளிப்படுத்தின சீஷர்கிட்ட அவர் சொல்றாரு, உங்களை ஒருத்தன் என்னைய காட்டி கொடுக்க போறான். இன்னைக்கு நீங்க ஒருத்தங்களை நம்பி இருக்கிறீங்க இல்லையா? நம்பி அவங்களுக்காக சொத்து செய்ய, உங்க பிள்ளைங்க செய்ய, கடவுளை செய்ய, உங்க மனைவியா செய்ய, யாரு இருந்தாலும் சரி, நம்பி நீங்க அநேக காரியத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க, நம்பி அவங்களுக்கு எல்லாமே செய்றீங்கன்னா அந்த மனுஷன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிரசங்க நான் 1 மாசத்துக்கு முன்னாடி, ஹல்லேலூயா, இந்த பிரசங்க நான் 1 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து பல சீஷரை பார்த்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான். படிங்க தொடர்ந்து. உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அது யார் தெரியுமா? யோவான் நீங்க அவர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அவர் பேர் போடவே மாட்டார். 2 சீஷர் போனாங்க. அதுல ஒருத்தன் என்ட்ரு, இன்னொரு பேர் இருக்காரு இல்லையா, அது அவர் தான். இந்த அன்பான சீஷனும் யாரு? யோவான். அந்த புத்தகத்தை எழுதினவர் யோவான். அவர் தான் அந்த அன்பான சீஷன். இயேசுவின் மார்பில
சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினார். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த துணிக்கையை தோய்த்து அப்புறம் தண்ணியில போட்டு நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான் என்னைய காட்டி கொடுக்க போறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து தெரிந்து அந்த சீஷர் மத்தியில இருந்தார். ஹல்லேலூயா. அந்த யூதாஸ் காரியத்தை கூட தான் வைத்திருந்தார். அவனை எங்கேயும் அவரே ஒதுக்கி வைக்கல. ஏன்னா அவன் நிமித்தம் தேவனோட சித்தம் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சிட்டு இருக்கான் அவனோட சித்தத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைக்கணும்னு. இல்லை, ஆனா அந்த தேவனோட சித்தம் ஒண்ணு நிறைவேறதுக்கு அப்படிப்பட்ட காரியம் நடக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். நீங்க தேவனோட நல்ல ஒரு வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, ஆவியானவர் என்னோட பேசுறாருன்னு. தேவனோட வார்த்தை எல்லா சூழ்நிலையும் என்னை நினைவு மூட்டி என்னை நடத்துதுன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு வருகிற எல்லா போராட்டமும், உங்களுக்கு எதிர்ப்பாக வரப்போகிற எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன என்று தெரியாம அவர் கடந்து போனார். அவர் எல்லாமே தெரிந்துதான் கடந்து போனார். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற பிதா அதை அறிவித்துக் கொண்டே இருந்தாரு. இன்னைக்கு நம்மளுக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒவ்வொரு பாடங்களையும் நீங்க நல்லா அவரோட இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் அந்த தவறு செஞ்சிருக்கேன், நான் கேட்காம போயிட்டேன், என் வாழ்க்கை நிறைய தடவை அந்த தவறு செஞ்சிருக்கேன். நீங்க அப்படி இருக்காதீங்க. தேவனோட சத்தத்துக்கு செவி சாயுங்க. ஹல்லேலூயா. தேவனோட சத்தத்துக்கு செவி சாயுங்க. வேதமும் உதாரணம், நானும் உதாரணம். செவி சாயுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம தனியாவே விடலாம். அதான் தேற்றுவாள் நம்மளுக்கு ஒருவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் நம்ம கண்டித்து இயேசு சொன்ன காரியத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டு இருக்கிறது தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எது செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரே, வேதம் இப்படி சொல்றது சொல்லி கொண்டு இருக்கிறது தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தன்னோட ரகசியத்தை வெளிப்படுத்துறதும் தன்னோட பிள்ளைகிட்ட தான். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர். உங்களை தேற்றவாளன், உங்களுக்கு சகாயம் செய்யறவர், உங்களுக்கு உதவியா இருக்கிறவர், எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏன் தெரியுமா சில டைம் அவரோட பேச்சை கேட்க மாட்டோம்? ஏன் தெரியுமா? உங்களோட நம்பிக்கை வேற இடத்துல இருக்கிறதுனால, உங்களை தேடுதல் வேற இடத்துல இருக்கிறதுனால. உங்க நம்பிக்கையும் உங்க தேடுதலும் வேற இடத்துல இருந்துச்சுன்னா ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். உலகாவே கேட்கவே மாட்டோம். கேட்டாலும் அலட்சியமா விட்டுருது. தேவன் உங்களை காப்பாற்றணும், உங்களை விடுவிக்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம தான் நம்மளோட கீழ்பட்டி சோபினால நம்ம அங்க தோல்வி அடையும். அப்புறம் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? ஏன் என்னை விட்டீங்கன்னா? உங்களுக்கு உண்மையா தானே, நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா ஏன் தேவனோட வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கல? ஏன் நீங்க அவருக்கு கீழ்படியில் அவர் சொல்லும் போது? ஹல்லேலூயா. படிங்க. ஓகே. இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்து என்ன புகுந்துச்சா? என்ன புரிஞ்சுச்சு? இயேசு பக்கத்துல தான் இருக்கிறாரு. யார் பக்கத்துல? யூதாஸ் பக்கத்துல. அவர் என்ன துணிக்கை இப்படியா கொடுத்திருப்பாரு? இல்ல, கிட்ட இருந்து தானே கொடுத்திருக்கணும். கப்பல அந்த தண்ணியை மொண்டு எங்க கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப கிட்ட தானே. ஏன் அவன் வந்து விடுதலை பெறல? ஏன்னா அவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அதனால இயேசு அந்த துணிக்கையை தோய்த்து கொடுக்கும் போதே சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தது. இன்னைக்கு அநேக பேர் ஞாபகம் சபையில உட்காந்து விடுதலை ஆகாம இருக்கிறோம்.
ஏன் தெரியுங்களா? நீங்க யார் எடுத்து வச்சிருக்கீங்க? பிசாசு எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள. விடுதலையே ஆக முடியாது. அதனால நம்ம எவ்வளவு தேவனுடைய வார்த்தை பேசினாலும், எவ்வளவு பயரங்கமா வந்தாலும், பயமுறுத்தலாக வந்தாலும், கண்டிப்பா வந்தாலும் விடுதலை ஆக முடியாது. விடுதலை ஆக முடியாது. ஏன்னா நீங்க யாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க? சாத்தானுக்கு. நீங்க தங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க விடுதலை ஆக போறீங்க? என்னோட வார்த்தையை கேட்டு, தேவனோட வார்த்தையை கேட்டு நீங்க எப்படி விடுதலை ஆக போக போறீங்க? அது உங்க சிந்தையை தெளிவுபடுத்தாது, உங்க இருதயத்தை சுத்தப்படுத்தாது. எப்படி யூதாஸ் காரியத்து அந்த துணிக்கை வாங்கின பிறகு பிசாசு புகுந்து தேவன் சொல்ற வேலையை போய் சீக்கிரமா செய்யணும். அவன் தேவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் திருப்பி சுத்தமாக முடியாது. அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவன் யாருன்னு தெரியும் இல்லையா? அவர் எதுக்கு வந்தார்? நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். பிசாசு எதுக்கு வந்தா? திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வந்தான். ஆமா தானே? இன்னைக்கு உங்க வாழ்க்கை இழந்தது போல இருந்தா அது யாரோட? இப்போ உங்க வாழ்க்கையை கொண்டு நீங்க ஜீவிக்கிறீங்க. ஜீவன் என்னது? ஜீவன் நிறைந்த வாழ்க்கை என்னெல்லாம் இருக்கணும்? ஆவிக்கனியா இருக்கணும் தானே? ஆமாவா இல்லைங்களா? ஆமா தானே? அப்ப ஜீவன் இல்லாத போல இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க யாருக்காக வாழ்றீங்க? இப்ப நீங்க யாருக்காக வாழ்றீங்க? நான் கேக்குறீங்களா? யாருக்காக வாழ்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க நான் சேர்ச்சுக்குள்ள வரும்போதே ஒரே சோகம் சபையில தானே? நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா? ஒரே சோகம், ஞானே தெரியல. இத்தனைக்கும் சபைக்குள்ள வந்தா சந்தோஷமா மகிழ்ந்து களி கூர்ந்து ஆராதிக்க வேண்டிய சபையில ஒரே சோகமா இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை இருக்கிற சபையை நீங்களே இன்னும் ஆகிடுவீங்க போல. ஆமென். ஹல்லேலூயா. இது இன்னொரு கதை. அடுத்த கதை யோவான் 13வது அதிகாரம் 37 இருந்து 38வது வசனம். இது ஒண்ணு நல்லா இருக்கும். பேதுரு, இன்னைக்கு உங்களுக்காக நான் யோவான் இந்த ஒரு மாசமா இந்த கதைலாம் எடுக்கிறதுக்காக யோவான் படிச்சேன் ஃபுல்லா. ஏன்னா இயேசு கடந்து வந்த காரியம் நீங்க அறியணும். யோவான் 13வது அதிகாரம் 37 இருந்து 38வது வசனம். John chapter 13 verse 37 to 38. பேதுரு அவரை நோக்கி, பேதுரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட நேரம் வந்துருச்சு, என்னை பிடிச்சிட்டு போக போறாங்கன்னு. அதுக்கு பேதுரு சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்ற அப்படி சொல்றவன நம்பாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் படிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? நான் உங்க கூட வரக்கூடாது. நீங்க எனக்கு எல்லாமே. உங்களோட எனக்கு வேற யாரு உண்டு? நீங்க தான் என்னோட வாழ்க்கை. வேற உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன். உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். நம்பாதீங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாயில இருந்து இப்படிப்பட்ட காரியம் வர நம்பாதீங்கன்னா அவன் மனுஷன் நம்புறான். உங்களுக்கு விளங்குதா? அவன் மனுஷனை பார்த்து சொல்றான், நீங்க தான் என்னோட உயிர், நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை விட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்றான். அவனை நம்பாதீங்க. அடுத்தது படிங்க. இயேசு சொல்றாரு, அவ்வளவு அழகா இருக்கும். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? ஓ, எனக்காக நீ உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவர் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தர மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அது அவர் சொல்லாமே இருந்துக்கலாம். தேவையா? உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதுதான். ஓ, எனக்காக ஜீவனை கொடுப்பியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 தடவை கோழி கூ
மறுதளிச்சிருவ. நீ என்ன பண்ணிடுவ? மறுதளிச்சிருவ. தேவனோட வார்த்தை அவ்வளவு தெளிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு இன்னும் நம்ம மனுஷனை நம்பி ஏமாந்து போய் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். நான் இவ்வளவு நம்பினேனே, இவர் தான் எல்லாமே நம்பி இருந்தனே, கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பாங்கன்னு நம்பினேனே. கடைசி என்னாச்சு? நீ யாருன்னே தெரியாது. இதுதான் கதி. நீ யாருன்னே தெரியாது. மனுஷனோட அன்பு நெச்சம் இல்லை. தவறா எடுத்துக்காதீங்க. மனுஷனோட அன்பு நெச்சமே கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்னைக்கு நீங்கன்னா நாளைக்கு வேற ஆளு. இதுதான் மனுஷனோட அன்பு. தேவனோட அன்பு நெச்சம். ஹல்லேலூயா. தேவனோட அன்பு மட்டும் தான் நெச்சம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்ம தேவனோட அன்பு உணரலாம். எல்லா சூழ்நிலையும் தேவனோட அன்பு நம்ம உணரலாம். ஹல்லேலூயா. இது பெரிய உதாரணம் இல்லையா? பேதுருவும் இயேசுவும். நான் உங்க கூடயே வரக்கூடாது, உங்களுக்காக என்ன கொடுப்பேன்? ஜீவனை கொடுப்பேன். ஏசு எனக்காக ஜீவனை கொடுப்பியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோழி முண்டு தர கூறுது கட்டு நீ என்னைய மறுதளிச்சிருவேன். மனுஷனோட வார்த்தை வஞ்சகம் உள்ளது. ஹல்லேலூயா. மனுஷன் தேவைக்காக தான் நம்ம கூட இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம தான் தேவன்கிட்ட இருந்து ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளுக்காக தேவன்கிட்ட இருக்கோம். தேவன் அப்படி இல்லை. தேவன் எதுவுமே எதிர்பார்க்காம நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோட அழுக்கு, நம்மளோட பாவம் எல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியும், அது தேவனுக்கு தெரியும். ஆனா அப்பயும் தேவன் நம்மளோட இருக்கிறார். அவரோட அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அவரோட அன்பு எவ்வளவு பெரியது. அவர் உலகத்தை எவ்வளவாக அன்பு கொடுத்தாருக்கு. எப்படி அவர் வெளிப்படுத்தினார்னா, பிதா தன்னோட ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். இதோட சிறந்த அன்பு உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்காக ஜீவனே கொடுக்கிற தேவன் இருக்கும்போது ஏன் மனுஷனோட ஜீவன் உங்களுக்கு தேவை? ஏன் மனுஷனோட ஜீவன் உங்களுக்கு தேவை? தேவையே இல்லை. யாரும் நம்பாதீங்கன்னு, யாரும் நம்பாதீங்க. நம்பினா ஏமாற்றம் தான். நம்பினா ஏமாற்றம் தான், கண்ணீர் தான், பாடுதான். நீங்க நினைக்கிற அன்புல அன்பு கிடையாது. அதுதான் உண்மை. நீங்க நினைக்கிற அன்பு அன்பு கிடையாது. மனுஷன் அன்பு சுயநலத்துக்காக தேடுவான். எதுக்காக தேடுவான்? கவலையா இருந்தா ஒருத்தவங்க தோல் கொடுப்பாங்க, அது ஒரு அன்பு. தனிமையில இருக்க எனக்கு ஒரு ஆள் இருந்தா அது ஒரு அன்பு. சுயநலத்துக்காக தேடுறதுதான் மனுஷனோட அன்பு. தேவன் அப்படிப்பட்டவர்கள் இல்லைங்களா? கேட்காமையா ஒரு தேவகுமாரத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழும்படியாக, ஜீவிக்கும்படியாக தேவன் அவரோட குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பை தேடி போங்க. அந்த அன்பை தேடி போங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நீங்க ஒரு ஏமாற்றம் அடையக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஏமாற்றம் அடையக்கூடாது. நீங்க ஒரு தோல்வி காணக்கூடாது. நீங்க ஒரு துக்கத்தை கடந்து செல்லக்கூடாது. கண்ணீரோட நீங்க நிற்கக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், தேவனோட அன்பை தேடி போங்க. ஹல்லேலூயா. தேவனோட அன்பை தேடி போங்க. தேவன் எல்லா விதத்திலையும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவரோட அன்பு தான் பூர்ணமானது. ஹல்லேலூயா. கடைசி ஒரு கதை. அடுத்தது யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம். John chapter 16 verse 32. John chapter 16 verse 32. ஓகே, படிங்க. இதோ மறுபடியும் பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னோட சீஷரை பார்த்து சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவர் தன் இடத்துக்கு போய் தனியா விட்டுவிடும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தன்னோட சீஷர்களை பார்த்து, ஒரு காலம் வரும், எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போகிற காலம் வரும்னு தன்னோட சீஷர் கூட இருக்கும்போதே அவரு சொல்றாரு. கத்துக்குங்க. என்ன கத்துக்குங்க? கூட இருக்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் இன்னைக்கு போல சொல்லிக்கிறாரு. இப்ப இருக்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் கூட வரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. மனசை எப்போதும் தன் யாரை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். அதுல இருந்து படிச்சுக்கணும்.
தேவன் யாருன்னா ஒரு வார்த்தை மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அவரை புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, இதோ நீங்க சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியா விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அது இப்பயே வரப்போகுது சொல்றாரு. இப்பயே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனியா இல்ல. ஆனாலும் நீங்க என்னை விட்டு போனாலும் நான் தனியா இல்ல. பிதா என்னுடனே கூட, என்னோட பிதா என்னோட கூட இருக்கிறாரு. அதையும் கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிறவங்க நாளைக்கு உங்க கூட இல்லைன்னா தேவன் உங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நினைத்து கொண்டு நீங்க நின்றீங்கன்னா நீங்க பலமா இருப்பீங்க. உங்களால நடக்க முடியும், உங்களால ஜீவிக்க முடியும், உங்களால சுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி அவங்களே சார்ந்து இருக்கிறதுனால தான் படுத்தவங்க தான். சில பேர் வாழ்க்கையே தொலைத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் தொலைக்கணும்? வாழ்க்கையை நம்ம தொலைக்கணும்? நம்ம ஏன் எல்லாம் இழந்து போனோம்? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தானே வந்திருக்காரு. தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி தானே வந்திருக்காரு. அப்ப எங்க போச்சு அந்த வார்த்தை? தேவன் கொடுத்த ஜீவன் எங்க? அந்த சம்பவம் எங்க திரும்ப நடந்துச்சு? மார்க் 14வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம் 43-50 சீக்கிரமா படிச்சிருங்க. மார்க் 14வது அதிகாரம் 43-50வது வசனம். மார்க் 14வது அதிகாரம் 43-50வது வசனம் படிங்க. மார்க் 14வது அதிகாரம் 43-50. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தார். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரவி ரவி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவர் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்றார். பாருங்க, இந்த கதை படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன நேரம்? ஏசு கிறிஸ்துவை பிடிக்கிற நேரம். யூதாஸ் காரியத்து யாருக்கு முத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களை பிடிக்க போறாங்க. பிடிக்க ஒருத்தனோட காதை வெட்டினாங்க. யார் வெட்டினாரு? பேதுரு வெட்டினாரு. 50வது வசனம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது யார் ஓடி போனா? சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. அது எவ்வளவு வேதனையான காரியம். இயேசு கிறிஸ்து யாருக்காக வாழ்ந்தாரு? அவருக்காக வாழ்ந்தாரா? அவரோட சுகத்துக்காக வாழ்ந்தாரா? அவரோட ஜீவனுக்காக வாழ்ந்தாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது உங்களுக்காக எனக்காக வாழ்ந்த இயேசுவுக்கு அவங்க நிற்கவே இல்லை. இயேசு பிடிக்க வராங்கன்னு சொன்னே ஓடிட்டாங்க. அடுத்தது படிங்க. ஒரு வாலிபர் ஒரு துப்பட்டையை மாத்திரம் தன்மேல் போர்த்துக் கொண்டு அவர் பின்னே போனார். அவன் ஒரே துப்பட்டை மட்டும் மாட்டிக்கொண்டு வந்தானே எனக்கு தெரியல. அவனை பிடித்தார்கள். அவனையும் யார் பின்ன போனா? ஒரே ஒரு துணி மாட்டிட்டு யார் பின்ன போனா? இயேசு பின்ன போனானா? ஒரு வாலிபன் போனா, பேர் சொல்ல, நல்ல வேளை அவனோட மானத்தை காப்பாத்தினாங்க. யாருன்னு தெரியாத ஒரு வாலிபன் ஒரே ஒரு துணியை போட்டுட்டு பின்னாடி போயிருக்கான். போனவனை யார் பிடிச்சிட்டாங்க? அந்த சேவக்காரர்கள் அந்த வாலிபனை பிடிச்சாச்சா? அவன் ஏன் போனா? ஏசு போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இவன் நின்றுட்டான் போல, அதனால பிடிச்சிட்டாங்க. அடுத்தது அவன் எப்படி?
அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். எப்படி போனா? தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, துண்டக்கானம் துணியக்கானன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அவன் தன்னோட அவமானத்தை கூட எண்ணாம இயேசு விட்டு ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்க, துணிச்சலா ஃபேஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு, தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, தேவன் நம்மளுக்கு துணியா நிற்பாரு. இதோட நம்மளுக்கு என்ன பலன் வேணும்? ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன பலன் வேணும்? என்ன பலன் வேணும்? நான் கத்துக்கொண்டேன், மனுஷனை பார்க்க கூடாது. முன்னையே கத்துக்கொண்டேன், இன்னும் நான் கத்துக்கொண்டுகிட்டு இருக்கேன். மனுஷனை பார்க்காதீங்க, அவங்களோட ஆறுதல் தேடாதீங்க, அவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. எதிர்பார்க்குற நேரத்துல நம்மளுக்கு கிடைக்காது. எதிர்பார்க்குற நேரத்துல கிடைக்காது, எதிர்பார்க்காத நேரத்துல வந்து கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அவசியமா இருக்காது. நம்மளும் ஒரு மாதிரி தான். மத்தவங்க மத்த தவறு சொல்லி என்ன இருக்கு? நம்மளும் ஒரு மாதிரி தான், நம்மளும் சரியில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுப்புவீங்க, உங்கள் நிமித்தம் அனுப்பி வைக்கிறீங்கன்னா நல்லது, படுங்க. அப்பதான் மன திரும்புவீங்க. வெக்கமோ அவமானமோ துன்பமோ கஷ்டமோ படுங்க. பட்டாதான் நமக்கு என்ன வரும்? புத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞானம் வரும். சில அது கூட அறியாம இருக்குங்க, அது கூட தெரியாம இருக்குங்க எதுக்காக நம்ம படுறோம்னு. இந்த பாடு எதனால படுறோம்னு அறியாம இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம மன திரும்புவோம்? தேவன் நம்மளோட பாவத்தை நினைக்கிறது எப்ப தெரியுமா? நம்ம உண்மையா மன திரும்புவோம். ஹல்லேலூயா. ஆனா மன திரும்பாமே இயேசு இருக்காரு, இயேசு இருக்காரு, இயேசு இருக்காருன்னா அது எந்த இயேசு தான் தெரியும். ஹல்லேலூயா. அது எந்த இயேசு தான் தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்காரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க வந்திருக்கிறாரு? ஜீவனை கொடுக்க வந்திருக்காரு. ஆமென். ஜீவனை நல்லமா இருங்க. உங்களை பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவோட உற்சாகம் தெரியணும். நீங்க பேசுற வார்த்தையில கிறிஸ்து வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இருங்க. கிறிஸ்து சமூக திருச்சபையில அதுதான் சொல்லி கொடுக்கிறோம். நீங்களாம் யாரு? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி பேசணும்? எப்படி வாழணும்? எப்படி நடந்து கொள்ளணும்? இன்னும் உங்க ஆவி உற்சாகப்படுத்துறதா இருக்கு, பாம்பு தான் இல்லை. இருந்தா அதை வச்சு காத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் வேதனை கஷ்டம் பாடு இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா மற்றவங்களை சோர்வுபடுத்தும். இயேசுக்கு அநேக போராட்டங்க, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைங்க. அவர் என்ன சீசத்தை காட்டிட்டா இருந்தாரு, சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டா இருந்தாரு? இல்ல, கடந்து போய்கொண்டே இருந்தாரு. ஏன்னா அவரோட நம்பிக்கை என்னன்னு தெரியுங்களா? இதுதான் தேவனோட சித்தம். என்னது? தேவனோட சித்தத்தை செய்யற அவருக்கு ஒரு திருப்தி. அதனால அவர் சந்தோஷமா கடந்து போனாரு. அதே போல நீங்களும் கடந்து வாங்க. ஆமென். அதே போல நீங்களும் கடந்து வாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்.